இன்றைக்கி நம்ம நைட்டு ஒரு தோசைக்கு டிஃபன் சாம்பார் வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சிறுபருப்பு ஒரு 100 கிராம் வேக போட்டிருக்கிறேன். இப்போ சிறுபருப்புக்கு தண்ணி கொதித்த உடனே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா கழுவி போட்டிருக்கேன். இதில் ஒரு தக்காளி 2 தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் நான் ஒரு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சொரக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். சொரக்காய் பார்த்திங்கன்னா நம்ம காட்டு சொரக்காய் சூப்பராக இருக்குது, பிஞ்சிக்காய் தான். ஒரு சொரக்காய் எடுத்து போட்டிருக்கேன். வதக்கியும் விடலாம், அப்படியே போட்டு கூட வேகலாம், கடைசியில் தாளி போட்டுக்கலாம். இது சூப்பராக இருக்கும், இன்ஸ்டண்ட்டான சாம்பார். நம்ம புளி சேர்க்க தேவையில்லை இதில். அதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகாய் வத்தல் எல்லாம் போட்டு அப்புறமா தாளித்து விட்டுக்கரலாம். சூப்பராக இப்போ வேகட்டும். சிறுபருப்பு அரை வேக்காடு வெந்தாலே போதும். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொங்காமல் இருக்கிறது. சிறுபருப்பு சாம்பார் பார்த்திங்கன்னா சூப்பரான சிறுபருப்பு சாம்பார். இதில் பூண்டு, ஜீரகம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா சொரக்காய் போட்டிருக்கேன். இதில் சொரக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கங்காய் சொரக்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பரான சிறுபருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.